அனைவருக்கும் வணக்கம். முருகர் வருகிறார், தமிழ் முருகன் வருகிறார்னு தனுஷ் சமீபத்தில் ஒரு பாட்டெல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. முருகர் வர்றாரா இல்லையா, அதற்கு முன்னாடி இவர் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. நேற்றைய தினம் திருவள்ளூர்ல நடந்த இவருடைய ரசிகர் மன்ற கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறோம் அப்படின்னு 10 ஆட்டோக்கள் வழங்கியிருக்காங்க. ரத்த தான முகாம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே அரசியலுக்கு அடித்தளம் போடுறாருங்கிறது புரியுது. இதெல்லாம் விட முக்கியமா அவர் அங்கே பேசின பேச்சு, தாவேகாவுக்கு எதிராக தன்னோட ஸ்டாண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத வெளிப்படையாக அறிவிச்சு விஜய் ரசிகர்களையும் பார்த்தீங்கன்னா சீண்டியிருக்காரு. அதாவது நல்ல பேரை எடுக்க வேண்டும் பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பசங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேர் எடுக்கணும், என் பின்னாடி வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணக்கூடாது, என்னை தொடர்ந்து பைக்கிலலாம் வரக்கூடாது அப்படின்னு. இப்போ எப்படி விஜய் பிரச்சாரத்துக்கு போகும்போது பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட்லாம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும், பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது, அழகா அமைதியா இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா. எப்படி இந்த மாதிரி பசங்க இருக்கணும்டா, அப்படி ஒரு பேர் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு பத்திரமா நல்லபடியா உங்க வீட்டுக்கு போங்க. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கூட தன்னோட துணைக்கு அஜித் ரசிகர்களையும் கூப்பிட்டுக்கிறாரு. என்ன அப்படின்னா, அஜித் சொல்றது மாதிரி நீங்களா உங்க தோல்வியை ஒத்துக்கிற வரைக்கும் நீங்க தோக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நாம வாங்க வெற்றியை நோக்கி பயணிப்போன்னு அப்படியே ஓம் நமச்சிவாய ஜெய் அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மள அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது. ஓம் நம சிவாய ஜெய். நமக்கு என்ன கேள்வினா, எங்க வெற்றி நோக்கி பயணிக்கணும், எந்த வெற்றி அப்படின்னா தெளிவாகவே தெரியுது. தேர்தல் வெற்றி தான் சொல்றாரு. இப்பவே நீங்க உங்க வீட்டு பக்கத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிங்க, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு நடிகரினுடைய ஒரு நற்பணி மன்றம் அப்படிங்கிறது இவர்கள் இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்கனாலே அது அரசியலுக்கு வரப்போறாங்கிறது உறுதியாயிருச்சு. இன்னொன்னு, விஜய் முதலமைச்சரானது இங்க பல பேரோட தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிதான் ஆகணும். அதாவது விஜய் அவர்கள் தன் ஒரு எம்ஜிஆர் மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் பேசும்போதே பலரும் கேள்வி கேட்டோம், நம்மளே கேட்டிருப்போம், எங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா, இதெல்லாம் இப்படி பண்றது சரியில்லை, நீங்க இவ்வளவு நாள் படம் நடிப்பீங்க, டக்குன்னு நீங்க அரசியலுக்கு வருவீங்க, வந்த உடனே முதலமைச்சர் ஆவீங்களான்னு கேட்டிருக்கோம். இப்படி நடக்கும் அப்படிங்கிறத நாம எதிர்பார்க்கல, விஜய் எதிர்பார்க்கல, முதலமைச்சர் ஆயிட்டார். இப்போ முதலமைச்சர் ஆன உடனே இவ்வளவுதான் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வேலையா, இவ்வளவுதான் நம்ம வேலை செய்யணுமா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப கம்மியா பிரச்சாரம் பண்ணி முதலமைச்சர் ஈஸியா ஆயிரலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட், அந்த ஒரு டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் அப்படியே தூங்க விடாம பண்ணுது. தனுஷ் மட்டும் இல்ல, சிவகார்த்திகேயன்ல இருந்து நாளைக்கு எல்லாருமே வரப்போறாங்க. அதுக்கான சூழல் தான் இருக்கு. அப்பவுமே ஒரு அடித்தளம் போட்டு வைக்கிறாங்க. ஒரு ரசிகர் மன்றம் மூலமாக அதை அப்படியே ஒரு இயக்கமா மாற்றி அதை அப்படியே கட்சியா மாத்துறதுக்கான எல்லா வேலைகளையும் பாக்குறாங்க. தனுஷ் அவருடைய பேச்சு அப்படிங்கிறது பக்காவா அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பேச்சு தான். இவர் இப்படி பேசின உடனே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் விஜய் தரப்புல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாரும் தளபதி ஆயிர முடியுமா, எல்லாரும் விஜய் ஆயிர முடியுமா, எல்லாருமே எங்க முதலமைச்சர் மாதிரி விஜய் மாதிரி பேசி ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு பேசுறாங்க. இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் அவர்களே ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வரும்போது அவர் அரசியலுக்கு ஒரு அன்ஃபிட்டான ஒரு நபர் தான். இதை நம்ம பல தடவை பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு அரசியல் தலைவர் என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் எல்லாம் பேசி அரசியலுக்கு வரணுன்றது இருக்கு இல்லையா, அதை பத்தி எதையுமே பேசல. கடைசி 2 ஆண்டுகள்ல கட்சி தொடங்குறாங்க. கட்சி தொடங்குறதுக்கு அப்புறமா கூட பல சமூக பிரச்சனைகள்ல மௌனம் காக்குறாங்க. அதற்கு அப்புறமா தேர்தல் பிரச்சாரத்துல தான் வெளியே வராங்க. அது முழு வீச்சா வெளியே வராங்கன்னு சொல்ல முடியாது. அதுலேயே வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி தான் வெளியே வராங்க. மக்கள் பிரச்சனைக்குன்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணி பார்க்குற அளவுக்கு தான் அவர் கொடுத்துருப்பாரு. நேரடியாக ஒரு பரந்தூருக்கு போனதெல்லாம் அதான் ஒரு சில பிரச்சனைகள் தான், அதுக்கு தான் நேரடியாக களத்துக்கு போயிருப்பார், வேற எதுக்குமே அவர் போகலை. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது விஜய்க்கே பயங்கரமாக எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறது உண்மை. அப்போ அவரை தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கும் அதே விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதை யார் சொல்லலாம்? நாம சொல்லலாம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது இவர் அரசியலுக்கு வருவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் தனுஷையும் நீ கேள்வி கேட்கலாம். நீங்க எப்படிங்க வரலாம், நீங்க சினிமாவில் நடிச்சுட்டு தானே இருந்தீங்க, நீங்க எப்படி அரசியலுக்கு வரலான்ற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஆனா இதை யாரு கேட்க கூடாதுன்னா, விஜய் ரசிகர்கள் கேட்கக்கூடாது, தாவேக தொண்டர்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா தனுஷுக்கு இருக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்கக்கூடிய தகுதிக்கும் சமந்தான். 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரே தகுதி தான். நீங்க கேட்பீங்க இல்லையா, ஏன் படம் நடிச்சவங்க பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாதா, ஏன் சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கேட்பீங்க இல்லையா, அதே கேள்வி நாளைக்கு அவங்களும் கேட்பாங்க. இன்னும் சொல்ல போனா, நாங்க ஒரு நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில நாங்க தேசிய விருதெல்லாம் வச்சிருக்கோம் பாருங்கன்ற மாதிரி தனுஷ் ரசிகர்கள் கூடுதலாக கூட ஒரு பில்டப் கொடுக்கலாம். ஏன்னா இங்க படம் நடிச்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அரசியலுக்கு வரலாங்கிற ஒரு ஃபார்முலா இங்க இருக்கு. எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அது விஜய்க்கு அப்புறம் தனுஷுக்கும் பொருந்தும்போது அவர்கள் நம்புவாங்க.
நீங்க இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையை கிழிச்சுக்கிட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. அங்க வந்து அப்படியே அந்த பெண்கள்லாம் வந்து தனுஷை பார்க்கறதுக்கு அப்படியே ஓடி வர்றாங்க. இது மாதிரி காட்சிகள் இயல்பாவே நடக்குதா? இல்ல இவங்க பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாவேகாவினுடைய ஒரு இன்னொரு கூட்டத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இதுல இன்னொரு கருத்து வேற. தனுஷும் வந்துட்டாரு, விஜயும் வந்துட்டாரு. இனிமே பாருங்க சீமானுக்கு வந்து வாக்கு 4% 2% போயிடும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அப்படியே சீமான் பக்கம் திருப்பி விட ட்ரை பண்றாங்க. எப்படியாச்சும் நம்ம வந்து இதை நம்மளோட வாக்கு வங்கி இவர் குறைக்க போறாருங்கிறதுல இருந்து அப்படியே மாத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு டோன்ல அது எக்கச்சக்கமான கமெண்ட். இனிமே எனக்கு சீமான் நிலைமை நினைச்சு எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. இனிமே அண்ணாமலையை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. அண்ணாமலை பத்தி சீமான் பத்தி இவர்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறதோ இல்லை இவர்கள் பண்ணக்கூடிய அரசியல் அப்படிங்கிறதோ நாம் தமிழர் போன்ற கட்சியை இதற்கு மேலே வந்து பாதிக்குமான்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி 8% 4 விழுக்காடு ஆகுன்றது ஒரு பெரிய பின்னடைவு தான், மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா தாவேகா மாதிரியான கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. திமுக அதிமுக அல்லாத இன்னொரு கட்சி, ஒரு மாற்று கட்சி அப்படிங்கிற இடத்துல தான் மக்கள் தாவேகா கொடுத்தாங்க. ஸோ இனிமே வந்து இப்போ வேற யார் வந்தாலுமே சரி அது எப்படி இருக்கும்னா தாவேகாவினுடைய ஒரு இன்னொரு வடிவமா அவர்கள் பார்ப்பாங்க. இவர்களும் நல்லாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ இது மாதிரி நடிகர்கள் வரட்டும், வந்தால் நல்லதுங்கிற ஒரு பார்வை மக்கள்கிட்ட இருக்கும். இல்லை இவங்க கட்சியில் ஆட்சி பண்ணுறவங்க சரியில்லை, எம்எல்ஏ எம்பிக்கள் யாருமே சரியில்லைங்கிற மாதிரி அவர்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா, அமைச்சர்கள் சரியில்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்கள் நுழைவு கொடுக்க மாட்டாங்க. அது தாவேகாவுக்கே அது ஒரு பெரிய கிரைசிஸாக தான் போய் நிற்கும். இவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு முதல் 6 மாத காலத்தை வந்து பெரிய லெவலில் அது அங்கே கட்சியில் உள்ள மைனஸ்லாம் நமக்கு தெரியாது. இப்போ இவர்கள் பண்ணக்கூடிய செயல்பாடுகளினுடைய விளைவு அப்படிங்கிறது அடுத்த 6 மாதம் நமக்கு தெரியும். ஒரு முதல் 6 மாதம்ன்றது ஒரு ரொம்ப வந்து ஒரு செக்யூர்டான ஒரு பீரியட். இவர்கள் பண்ணுறது எல்லாமே பிரேக்கிங் நியூஸாக இருக்கும். புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வர்ற மாதிரி தெரியும். இப்போ அடுத்த பட்ஜெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புது புது அறிவிப்புகள் கொடுப்பாரு. அப்போ அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ஃபயர் விடுவாங்க. அது இப்போவே சொல்லி வச்சிடலாம். ஆனால் அதுக்கப்புறம் 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்ற மெட்ரிக் நமக்கு வேணும். ஒரு டேட்டா நமக்கு வேணும். இந்த அளவுக்கு இருந்த வருமானம் இவ்வளோ கூடியிருக்கு, தமிழ்நாட்டினுடைய நிதி இவ்வளோ வளர்ந்துருக்கு, தமிழ்நாட்டினுடைய கல்வி தரம் இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அந்த டேட்டா தான் பேசும். ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும்னு சொல்கிறோம். அதற்கு முன்னாடி வந்து தனுஷ் போன்ற நபர்கள் அரசியலுக்கு வரும்போது அவரை வந்து நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பேசுறது நமக்கு வேடிக்கையாக தான் இருக்குது. அதேமாதிரி நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் ஒன்று கிரியேட் ஆகிருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ என்டிகே போன்ற கட்சிகள் தான் இங்கே வந்து ப்ராப்பரான ஒரு ஆல்டர்னேட் பாலிடிக்ஸை எடுத்து கொண்டு வர முடியும். திமுகவால் அது முடியாது. நீங்கள் வந்து ஜென்சி டிஎம்கேன்னு அவர்கள் கொண்டு வந்தாலும், தாவேகாவுக்கு நாங்கள் தான் எதிரின்னு சொல்லி திமுக கட்டமைக்க முயற்சி பண்ணாலும், தாவேகாவே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உங்களுக்கு எதிரி, திமுக தான் எங்க எதிரின்னு சொல்லி பேசி நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாலும் களத்துல திமுகவை சமாளிக்கிறது தாவேகாவுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா அவர்கள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கரப்டடான ட்ராக் ரெக்கார்டு உள்ளவங்க. ஆனால் என்டிகேவினுடைய கேண்டிடேட்ஸோ நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாடு அப்படி கிடையாது. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அவர்கள் போடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாமே குற்ற பின்னணி இல்லாத வேட்பாளர்களாக இருக்கிறாங்க. அதுவும் அந்த வேட்பாளர்கள்லாம் வெறுமனே வந்து பேர் தெரியாம அவங்க வந்து நிற்கிறவங்க கிடையாது. அவர்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய 10 ஆண்டு காலம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் பயணிச்சிருப்பாங்க, இல்லைன்னா தீவிரமா அரசியல் பண்ணியிருப்பாங்க, அரசியல் களங்களில் போராட்ட காலத்தில் இருந்திருப்பாங்க, இப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேட்பாளர்கள்ல இருந்து கட்சியினுடைய தலைமை அப்படிங்கிறது வரைக்கும் இந்த மக்கள் போராட்டங்கள்ல அவர்கள் களத்தில் நின்றுருப்பாங்க. அதனால நாங்கள் ஒரு மாற்று அரசியல்ன்றதை முன்னாடி வைப்பாங்க. ஸோ அவர்களுக்கு அந்த ஊடக வெளிச்சம் இருக்கா, அவர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸை போடப்படுதா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆனால் நாளைக்கு டிவிகேவை கவுண்டர் பண்ற இடத்துல ஒரு ப்ராப்பரா ஒரு எதிர்கட்சி இருப்பாங்க அப்படின்னா அது களத்துல நாம் தமிழர் இருப்பாங்க. சட்டமன்றத்துக்குள்ள வேணா திமுக இருப்பாங்க, சில அதிமுக எம்எல்ஏக்கள் குரல் கொடுப்பாங்களே தவிர களத்துல நாளைக்கு தாவேகா ஆட்சிக்கு எதிராக ஒரு மக்கள் போராடுறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து வெளியே போராடுறாங்க அப்படின்னா அவர்கள் கூட களத்துல நிக்க போறது நாம் தமிழர் கட்சியா இருக்கும். அது இந்த ஆட்சிக்கு வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க 2 மாசத்துல நாங்க என்னங்க பண்ண முடியும், நாங்கள் ஆட்சிக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் தான் ஆச்சு, அதுக்குள்ள நான் எங்களால் வந்து என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஏன் எங்கள் அண்ணனை நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க, எங்கள் அண்ணனை ஏன் நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்கலாம். ஆனால் இதுவே போக போக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கான ஒரு களமாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா கடந்த காலத்திலேயே திமுக எதிர்ப்பை, திராவிட எதிர்ப்பை இங்கே ஆழமாக பதிய வச்சது நாம் தமிழர் கட்சி. அதுக்கான அறுவடை, அதற்கான பிரதிபலன்கள் கிடைத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகாவுக்கா இருக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து பெரிய அளவில் அரசியல் பண்ணாரான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, செலக்டிவாக திமுக மட்டும்தான் அடிச்சார். திமுகன்ற கட்சி மட்டும்தான் ஊழல் கட்சி, அதிமுக ஒரு புனிதமான கட்சி மாதிரி தான் ஆரம்பத்திலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். தேர்தல் கிட்ட வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஊழல் சுத்தினார். ஆனால் இங்கே நாம் தமிழோட ஸ்டாண்ட் அப்படி கிடையாது. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 எனக்கு வந்து ஒரே கட்சி தான், அந்த 4 பேரையுமே நம்ம கூட்டத்துக்கிட்ட சேர்க்கவே மாட்டோங்கிறது அவரோட ஸ்டாண்டு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னுமே வந்து அது வலுவாக இருக்குது. சீமானா இவங்க யாரு கூடயும் போக மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. இதில் தாவேகா தரப்பு வேணா சீமான் அவர்கள் வந்து திமுக கூட கூட்டணி போயிடுவார்,
இப்போ சமீபத்தில் வந்து நயனார் நாகேந்திரன் கூட ஒரே மேடையில் ஏறிட்டாரு, அதனால பிஜேபி கூட கூட்டணி பெறுவார்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். ஆனால் அரசியல் நிலைப்பாட்டில் நாளைக்கு இடைத்தேர்தல்னு ஒன்று வருது, தேர்தல் அறிவிப்புன்னு வருது அப்படின்னா அப்போ நாம் தமிழர் கட்சி தனியாக தான் நிற்கும். ஸோ அப்போ மக்களுக்கு மறுபடியும் புரியும் யார் இங்கே மாற்றுன்னு சொல்லிட்டு. அதனால தனுஷ் வந்தாலும் சரி, விஜய் அவர்கள் அரசியல் கருத்து இருக்கும்போதும் சரி, இன்னும் அடுத்து புதுசாக சிவகார்த்திகேயனோ பிரதீப் ரங்கநாதன் வந்தாலும் சரி, நாம் தமிழர் கட்சிக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேற. அவர்களுக்கான அரசியல் இடத்த மற்ற கட்சியால் அவ்வளோ சுலபமாக ஃபில் பண்ணிட முடியாதுங்கிறதா நம்மளோட நிலைப்பாடு. நன்றி.